அம்மா என்ன பண்ணுறீங்க? கேக்கு தாம்மா பார்த்துட்ருக்கேன். அதான் நியூ இயர் வந்தாச்சுல, கேக் வந்துருச்சு. அதான் கேக் பார்த்துட்டு இருந்தேன். நாங்கள் நியூ இயர் வந்து சூப்பராக செலிப்ரேட் பண்ண போகிறோம். அதுவும் உங்களோட செலிப்ரேட் பண்ண போகிறேன். எதனால் அப்படின்னா, நாங்கள் வந்து வருடம் குவார்ட்டர்ஸ்லாம் நாங்கள் நிறைய பேர்த்த கூப்பிட்டு 10 கிலோ கேக் வரைக்கும் வந்து ஆர்டர் போட்டு சூப்பராக செலிப்ரேட் பண்ணுவோம். ஆனால் இந்த வருடம் வந்து பார்த்திங்கன்னா, நாங்கள் வேறு இடத்துக்கு வந்தனால நாங்கள் இந்த தடவை வந்து எங்கள் ஃபேமிலிக்குள்ளே மட்டும்தான் நாங்கள் வந்து நியூ இயர் பண்ணுவோம். சரி, அது எனக்கு பிடிக்கல. அதனால் உங்களோட எனக்கு வந்து நியூ இயர் கொண்டாடுறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எல்லோருமே நியூ இயரை கொண்டாடுங்க, ஹாப்பியாக கொண்டாடுங்க. வெடிஞ்சதுமே எல்லாருமே கோயிலுக்கு போயிட்டு எல்லா நாளுமே இனிய நாளாக அமையணும் அப்படின்றதுக்காக எல்லாரும் வந்து பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. நானும் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். வாழ்க வளமுடன். என்னை பெறாத அம்மா அப்பா, என்னுடைய கூட பிறக்காத சகோதர சகோதரிகள் எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா என்னை இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை நான் தெரிவிச்சுக்கிறேன். எல்லோருக்கும் எல்லாருமே நல்லது செய்யுங்க. அதாவது நல்லது செய்யுங்கன்னா சொந்த பந்தங்களுக்கு செய்யாதீங்க. அனாதை இல்லத்தில் இருக்கிற குழந்தைங்களுக்கு அவங்களோட வந்து நம்ம ஷேர் பண்ணிக்கிற எல்லா விஷயமே நமக்கு எல்லா சந்தோஷத்தையும் கொடுக்கும். ஆனால் சொந்த பந்தங்களோட ஷேர் பண்ணிக்கிற எந்த விஷயமும் நமக்கு வந்து சந்தோஷத்தை கொடுக்காது. நாம் வந்து இப்போ கேக் கட் பண்ண போகிறோம் தெரியுங்களா? நம்ம மொட்டை மாடியில் தான் கேக் கட் பண்ண போகிறோம். அது உங்களோட வந்து நான் பார்த்திங்கன்னா ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். வாங்க. இதுதான் எங்களுடைய ஹாப்பி நியூ இயர்க்கான கேக்கு 2025. சூப்பராக நீங்களும் வந்து செலிப்ரேட் பண்ணுங்கள். ஹாப்பி நியூ இயர். என் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். எல்லாத்துக்கும் இனிய புத்தாண்டு தின நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் இன்றைய தினம் போல் என்றைக்கும் நல்லா இருக்கணும், நீடோடி வாழணும். விஷ் யூ ஹாப்பி நியூ இயர்.